இதோ இங்கே பேட்டிங் செய்பவர் யார் என்று தெரிகிறதா? முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் ப. வளர்மதியின் வாரிசு சிபி மூவேந்தன். அடுத்து பாலாய் அடித்து தள்ளுபவர் முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் டாக்டர் மணிகண்டன். வடசென்னை ஆர்கே நகரில் 150 அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டி சமீபத்தில் நடந்தது. இந்த போட்டிகளுக்கிடையே அதிமுகவினர் பேட்டிங் செய்து தங்களை ரிலாக்ஸ் ஆக்கி கொண்டனர். வடசென்னை வடகிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் RS ராஜேஷ் முன்னின்று நடத்திய இந்த 2 நாள் போட்டியில் 1500 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் ரன்களை குவித்த மெர்சிவிகே அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. பரிசு பெற்ற அணியின் கேப்டன் 50,000 என்று இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளானார். செந்தில் சிசி அணிக்கு 25,000 ரூபாயும், NSK மற்றும் MBT அணிகளுக்கு தலா 10,000 மூன்றாவது பரிசாக வழங்கப்பட்டது. எங்கேயுமே கிரவுண்ட் இல்ல, இந்த பக்கம் கிரவுண்ட் இல்ல. வடசென்னையில இது போல கிரிக்கெட் நடந்திருக்காங்களா? அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா திருவொற்றியூர், ராயபுரம், பெரம்பூர், சுத்துமுத்துக்கு எல்லா இடத்துலயும் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 400 அப்ளிகேஷன் வருது. இந்த 400 அப்ளிகேஷன்ல வெறும் ஆர்கே நகர் மட்டும்தான் அப்படின்றத ஒரு டிசைட் பண்ணோம். எல்லாம் டிசைட் பண்ணும்போது அதுல 150 அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி 2 நாள் எத்தனை மேட்ச் நடத்தலாம் அப்படின்னு வரும்போது 82 மேட்ச் தான் நடத்த முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். 82 மேட்சுக்கும் நம்ம டீம் கோஆர்டினேஷனோட அந்த 82 மேட்ச் டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது 1 hour ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்ப என்ன நடக்குதுன்னா 1/2 மணி நேரத்துல மேட்ச் முடிச்சாங்க. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் மணிகண்டன், RS ராஜேஷ் ஆகியோர் பரிசுகளை வழங்கி வாழ்த்தினர். இளைஞர்களை உற்சாகப்படுத்திய இந்த கிரிக்கெட் போட்டியில் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் RS ராஜேஷ், எடப்பாடி முதல்வரானால் ஆர்கே நகரில் கிரிக்கெட் உள்ளரங்கம் கட்டித்தருவோம், அதில் நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேட்டிங் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே அளித்த வாக்குறுதி செம ஹைலைட். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் ஒரு டோர்னமெண்ட் நடத்தி இதை சிறப்பாக இந்த மாவட்ட களத்தின் சார்பாக மிக சிறப்பாக 120 டீம்கள் குழுவாக இணைந்து இங்கே விளையாட்டை சிறப்பாக நடத்தி இன்றைக்கு ஒரு மெர்சிவிகே என்று சொல்லக்கூடிய அணிக்கு 50,000 பரிசு தொகையும் அவர்களுக்கு நிறைய பாராட்டு கடிதங்களையும் கொடுத்திருக்கிறோம். இந்த வகையிலே நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே அரசாங்க வேலை வாய்ப்பிலே 3% இடஒதுக்கீடை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அதே போல கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் நிறைய இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்களை, ஸ்டேடியம் எல்லாம் கட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான். விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள் தவறான வழியிலே சென்றுவிடக்கூடாது. போதை பொருட்களை உபயோகப்படுத்துவது, அதேபோல் மது அருந்துவது, மற்ற குற்றச்செயல்கள் எல்லாம் ஈடுபதற்கு அது உறுதுணையாக இருக்கும். எனவே அதையெல்லாம் தடுக்கிற வகையிலே இன்றைக்கு விளையாட்டுப் போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின்படி ஒவ்வொரு பகுதியிலும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு வடகிழக்கு வடசென்னை மாவட்டத்திலே நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மிக சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டியை அருமையாக நடத்தியிருக்கிறார்.
இன்னும் அடுத்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் நடத்தவிருக்கிறார்.